அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் என்ன சார் இது புதிய ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்டேட் சார்? அதாவது நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி இருக்குல்ல, அவங்க வந்து பண்ணுறதையும் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு தான் பண்ணது தப்புன்னு தெரியாம இருக்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணி கம்ப்ளீட்டா மறைப்பாங்க. இதுதான் இந்த கவுன்சிலிங் கமிட்டியோட மேஜரான ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. என்னடா இவ்வளோ சொல்றேன்னு இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ஸ்டூடண்ட்ஸோட ஒரு மனநிலை அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அத வந்து போடுவாங்க. நெறைய பேருக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில் என்னன்னு தெரியாது. நெறைய பேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. நெறைய பேருக்கு அக்காவோ, அண்ணாவோ, வேறு யாராவது ஒரு நபரோ தான் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணுறதுக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க எல்லாருமே. ரைட்டா? அதுக்காக நான் அத குற்றம் சொல்லல. பட் நம்ம இப்ப தானே படிச்சு வந்திருக்கோம். எப்படி ஒரு அப்ளிகேஷன ஃபில் பண்ணணும்னு எப்படி நமக்கு தெரியும்? ஜஸ்ட் என்ன எழுதணுமோ எழுத சொன்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ, இவனே வந்து டேட் ஃபார் கமென்ஸ்மென்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒண்ணு குடுத்துட்டான். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் குடுத்துட்டான். சரி 8ஆம் தேதின்னு சொல்ட்ட. எங்க நீங்க போட்டிருக்கீங்க லாஸ்ட் டேட் ஃபார் ஆஃப்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எங்கேயாவது குடுத்துருக்கீங்களா? கேட்குறேன். எங்கேயுமே குடுக்கல. வெரி வெரி வொர்ஸ்ட்டு ஒரு கவுன்சிலிங் செஷன் நடத்துறாங்கன்னா, நம்மளுடைய டிஎன்ஆயுஷ் கவுன்சிலிங் தான் வெரி வெரி வொர்ஸ்ட்டு. இன்னும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டு இருக்காங்க. வெரி வெரி வொர்ஸ்ட்டு. இது நான் சொல்றதுல எந்தவித அ இதுவும் இல்ல. இது வந்து ஸ்டூடண்ட்ஸோட ஃபீல தான் கண்டிப்பா வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ, இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அத அப்படியே மறைக்கணும். நெறைய அப்ளிகேஷன்ஸ் இன்னும் ரீச் ஆயிருக்காது. உடனே பதறி அடிச்சுட்டு இம்மீடியட்டா ஒரு டேட்டா ஒரு கொரியண்டம் போடுறாங்க. கொரியண்டம் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, கைண்ட் அட்டென்ஷன் டூ த ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி 1, 2, 3 அதெல்லாம் இல்ல. கைண்ட் அட்டென்ஷன் டூ ஸ்பெஷல் கேட்டகரி. என்னது? கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைட் ஃபார் பிஎன்ஒய்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், யூஜி மெடிக்கல் டிகிரி கோர்சஸ். இதில ஏன் பிஹெச்எம்எஸ் சேர்க்கணும்? பிஹெச்எம்எஸ்க்கு அப்ளிகேஷன் குடுத்து 1 மாசம் ஆச்சு. பிஹெச்எம்எஸ்க்கு அப்ளிகேஷன் குடுத்து 1 மாசம் ஆச்சு. அவனே இன்னும் வந்து இந்த அப்ளிகேஷன இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகேஷன சென்ட் பண்ணல. அவனுக்கு லாஸ்ட் டேட் 8ஆம் தேதி குடுக்குறீங்க. பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் அப்ளிகேஷன் தொடங்கி 10 நாள் ஆகுது. அவனுக்கு இன்னும் 2 நாள்ல நீ அப்ளிகேஷன ஃபில் பண்ணி இந்த டேட்டாவ அனுப்பணும்னு இப்படி சொல்றீங்க. ஸோ இது எந்த விதத்தில நியாயம் அப்படின்றது கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் தான் கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க கூர்ந்து நோக்கிட்டே இருக்கணும். வெரி வெரி வொர்ஸ்ட். இதுலேருந்தே தெளிவா தெரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் ஆன்லைன்ல ஃபில் பண்ணீங்க இல்லையா? அந்த ஃபில் பண்ண ஹார்ட் காப்பி ஆன்லைன் அதாவது கேட்டகரிஸ் த்ரூ ஆன்லைன் ஷுட் சென்ட் ஹார்ட் காப்பி ஆஃப் த சப்மிட்டட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கான். ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்னால் நீங்கள் தைரியமாக அனுப்புங்க. தைரியமாக அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மற்ற அடிஷ்னல் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஒரிஜினலாக தயவுசெய்து அனுப்பிடாதீங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான். ரைட்டா? ஜெராக்ஸ் காப்பி கீழே வேணால் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுட்டு நீங்கள் சென்ட் பண்ணால் இன்னும் நல்லது. சேஃப்டி. ரைட்டா? சும்மா உங்கள் பேரை போட்டு செல்ஃப் அட்டஸ்டட்னு பேரை போட்டு கீழே எழுதுனீங்கன்னா போதும். எந்த குழப்பமுமே இல்லை. சரியா? ஸோ எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக ப்ராப்பராக அனுப்பி என்னெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாத்தையும் வச்சுருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க எதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணிலாம் நம்மகிட்ட கேட்கவே இல்லை. என்னெல்லாம் காப்பியை ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்களோ அந்த காப்பிலாம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். எந்த தப்புமே கிடையாது. ஸோ இது எப்போ கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபோர் 8ஆம் தேதி 8ஆம் தேதி 8வது மாதம் 2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்கான். டெஃபினட்டாக இன்னும் நமக்கு இருக்கிறதுக்கு 6ஆம் தேதி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 7, 8 நீங்கள் நாளைக்கு கொரியர் போட்டால் தான் அடுத்த நாள் போய் சேரும். அல்லது நாளைக்கு நைட்டு பஸ் ஏறி போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்தா தான் 8ஆம் தேதி காலையில் கொடுக்க முடியும். வெரி வெரி ஒர்ஸ்ட்டான ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அதாவது பெற்றோர்களோட சுச்சுவேஷனை பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் இதை வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். பிஎன்ஒய்எஸ் 1 மாதம் முடித்தவனுக்கு எப்போ கொடுத்துருக்கான், இவங்க நமக்கு எப்போ கொடுக்குறாங்கன்றத பாருங்கள். அதுலேயும் ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. தோஸ் ஹூ ஹாவ் failed to send the hard copy of the downloaded application with the relevant documents will be considered as not eligible for the particular special category. ஸோ உங்களை அந்த கேட்டகரியில் உங்களை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். உங்களோட கொரியர் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா ஸோ தயவுசெய்து அனுப்பிடுங்கன்றத சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அனுப்பி எங்களுக்கு ரீச் ஆகலை, அந்த நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இட் இஸ் கன்சிடர் அஸ் ஜென்ரல் கேட்டகரியாக தான் உங்களை வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால் தயவுசெய்து கொஞ்சம் இதை வந்து உற்று நோக்கி கொஞ்சம் வந்து பாருங்கள். அதிகாரிகளே இதை தயவுசெய்து சற்று ஒரு 2 நாளோ ஒரு 3 நாளோ தயவுசெய்து சற்று ஏற்றி கொடுத்தீங்க அப்படின்னா
உள்ள பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு மருத்துவராக நான் வந்து கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு நேரம் ஒன்று சொல்கிறீங்க, இன்னொரு நேரம் ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி வெரி ஒஸ்ட்டான ஒரு இதாக பண்ணிட்டுருக்கீங்க. இட் இஸ் ஏன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் அப்ளிகேஷன் ப்ரௌச்சரில் எந்த இன்ஃபர்மேஷனுமே தரல. நீங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் சப்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துட்டீங்க. இன் பர்சன் தான் நடக்கும். எங்கே வரணும்? இங்கே எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா? 7.5 ஷுட் சென்ட் இங்கே சென்ட், அதாவது ஆன்லைன் அப்ளை பண்ணிட்டு ஷுட் சென்ட் டவுன்லோடு காப்பின்னு எங்கேயாவது ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதாவது நீங்கள் என்ன கீ இன்ஃபர்மேஷனோ அந்த கீ இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக கொடுங்க. இப்படி கொடுத்து மாணவர்களை தயவு செய்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாதீங்க. கடைசி நேரத்தில் அவன் நம்பரை தப்பாக போட்டான், கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் இன்ஃபர்மேஷன்ஸை தப்பாக போட்டான், அப்படி நிறைய ஒரு பதட்டத்தில் அவ்வளோ விஷயங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தயவுசெய்து கண்டிப்பாக அதை நீங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பீங்கன்றது நல்லாவே தெரியும். தயவுசெய்து இதை வந்து அடுத்த வருஷமாவது தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயத்த செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு இன்னும் இப்போ நீங்கள் நடத்துகிறீங்க, அடுத்து இன்னும் ஒரு எப்படியும் நம்ம ஒரு ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் விடுறதுக்கு எப்படி 1 மந்த்தாவது ஆகிடும். இட் டேக் சம் டைம். ஸோ டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணி ஒரு 10 டேஸாவது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கொரியர் தானே வரப்போகுது. அவங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டான் அப்படின்னா அது 8ஆம் தேதி தான். அந்த இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவன் வந்து அனுப்புறதுக்கு யூ கேன் அரேஞ்ச் சம் டைம். ஸோ டெஃபினட்டாக ஆஃபீஸர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்ற ஒரு விழிப்புணர்வை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை கூர்ந்து நோக்கி மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்து கொடுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டையும் நான் இந்த வீடியோ மூலம் வைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து இமீடியட்டாக எல்லாத்தையும் சென்ட் பண்ண பாருங்கள். நம்ம 8ஆம் தேதின்னு கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நாளைக்கு அனுப்ப முடியுமோ தயவு செய்து அனுப்புங்க அப்படின்ற விழிப்புணர்வை கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.